எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. இல்ல இது தோப்பு நல்லா இருக்குன்னு தோப்பே சுத்திட்டு எங்க சாமிட்டு முடிஞ்சிருச்சு. கார சாரமா குடல் கறி செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. குடல்ல உருவுறதுக்காகவா? இதான் குடல்ல உருவுறதா? ஒவ்வொரு குடல்லையும் ஒரு குடம் தண்ணி இருக்கு போல. குடல்ல உருவிடுவேன். எங்களுக்கு குறுக்க மறுக்கமா எங்களுக்கு வேலை பார்க்க விடாம பண்றது நீ தானே. சிறுவிடெல்லாம் கிட்டு போடுங்க. எங்க பெருவிடெல்லாம் எடுத்தாச்சு தனியா. நுரையீரல் பஞ்சு போன்றது. குச்சியை வேற திருண்டா உடச்சி பிடிச்சி கையிலையும் ஓட்ட மாட்டேங்குது, கால்லையும் ஓட்ட மாட்டேங்குது. ஹலோ 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 அதில் தான் நான் உள்ளே விட்டுட்டு வைக்க போகிற குளத்தை போனவன் தீப்படி எடுக்க போகாத கதையா குடலை கிளீன் பண்ண தண்ணி வேணுமா கேட்குறாங்க. கேட்கலாமாயா? அவங்களும் பிச்சை எடுத்து நீட்டினாங்க. நம்மளோட வேலை விதை போட்டு போய் விதை நான் போட்டது. தூக்கி போட்டு தின்னுட்டு போயிடுச்சுன்னா முடிஞ்சு. வெள்ளாடு கால் வச்சா அவ்வளோதான். என்ன பிடிச்சிக்கிறேன்? பண்ணாங்க ஃபஸ்ட்டு எனக்கு இந்த சூட்டோடு எடுக்கலாம் மரம் எடுத்துருக்கீங்க. அப்புறம் எதுக்கு கேட்குறேன்? இல்லாத பிச்சு விட்றாங்க. ரொம்ப நாளைக்கு இருந்துச்சுன்னா வராதரா. சொன்னா கேட்க மாட்டிய. இப்ப வரல. இங்க பாருங்க. வரலன்னா மறுபடியும் நினைச்சு தரேன். இல்லடா அப்படி பிடிச்சிக்கிட்டு போடுதுல உங்களுக்கு நினச்சி தந்துடவா? பிச்சா அப்படியே வெல்வெட்டு துணி மாதிரி இருக்கும். பச்சை தண்ணி சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல். சிறுகுடல், பெருங்குடல், நுரையீரல். தாத்தா நாங்களும் ஒரு தடவை சொல்லிட்டோம். கல்லுப்பு கிண்டு கிண்டு. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நுரையீரல் வெறும் நுரையா வருதா? நுரையீரல் வந்துருச்சு இருக்கு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். போன மாற்றி எடுத்துக்கலாம். நேரம் வெந்திருக்கு. எவ்வளோ நேரம்? 2-3 மணி நேரம் வெந்திருக்கு. எடுத்துக்கிறா எழுதுங்கடா.
நறுக்குன குடல் கறி, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, எக்கு புக்கா இருக்கும் போலவே. இருக்கட்டும். அரைச்ச இஞ்சி பூண்டு, மலை அண்ணா மலை. முழுக்கின மிளகுத்தூள், முழுக்கின கல்லுப்பு, செக்கில ஆட்டுன சுத்தமான நல்லெண்ணெய், பொடியா நறுக்குன வெங்காயம், கருவேப்பிள்ளை, ஊற வச்ச குடல் கறி, வாசனை கிண்ட முடியலையே. கொட்டையில் எச்சு ஊறுது. சீரக சம்பா அரிசியில மட்டன் பிரியாணி, சும்மா பயங்கரமா குடலை சுத்தம் பண்ணி காரசாரமா செஞ்ச குடல் கறியோட அந்த சீரக சம்பா அரிசியில செஞ்ச ஆட்டுக்கறி பிரியாணியோட சேர்ந்து சாப்பிடும்போது வேற லெவல் விருந்து இன்னைக்கு. அருமை.